அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலையில் பாருங்க எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. வாங்கடி 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 வாங்க 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 வா 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 வா. திறந்து விட்டுரு பொறுமையாகவே. காலையிலே எல்லாம் வந்துடுங்க வெளியே. அடுத்தது அது ஜோடி சேருன்னு நினைக்கிறேன். கருப்பு வாத்து பாரு, நல்லா அழகா. மாஷா அல்லாஹ். வா 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 வா. எல்லாம் வந்துட்டிங்கன்னா நான் கதவை இழுத்து போட்டுருவேன். நீங்கள் அவ மட்டும்தான் வரணும். எங்களுக்கு மட்டும் வர தெரியாது, நம்ம தான் போய் துரத்தணும். அடிங்க. போ போ போ. இதுக்கப்புறம் இது தூக்கி லாக் பண்ணிட்டோம்னா வேறு யாரும் உள்ளார வர மாட்டாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படி அப்படி நிற்கிதுங்க. பேக்கன்ட்டு சத்தத்தை ஒன்றுத்தையும் காணா. காலையில் வந்து திறந்து விட்டு போனதுங்க. இப்போ தான் வரேன். அவ்வளோ வேலை இன்னைக்கு. ஏய் விட்டு இருக்குல்ல, அடி முண்டியது என்னது இது? இடத்த மாற்றிடலாம். இது எடுத்து தானே வச்சுருந்துச்சி. இதில் வந்து எப்படி எடுத்து சாப்பிடுச்சு? இது தெரிஞ்சு இருக்க. இந்த எடுத்து இங்கே வச்சிடலாம். இப்போ எப்படி கண்டுபிடிப்ப? இங்கே இருக்குல்ல. வாடி மாவனே, யார் வந்து இந்த வேலையை பார்க்குறதுன்னு தெரியலையே. கதவை சாத்தி வச்சிடலாம், இல்லைன்னா இனிமேல்ட்டு இவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக முட்டை ஆட்டை போட்டு போகுது. யார் வந்து இந்த முட்டை ஆட்டை போடுற வேலையை பண்ணுறதுன்னு தெரியல. அவர் என்ன முட்டை குஞ்சு எதுவும் பொறிச்சாலா இல்லையா ஒன்றும் தெரியல. மாஷா அல்லாஹ் நல்லா ஏறிடுச்சு மேலே முருங்கை. இன்னும் நல்லா ஏறட்டும். ஏறிச்சுன்னா இதுலேருந்து ஒரு ப்ராடக்ட்டு, பை ப்ராடக்ட் ஒன்று எடுப்போம். அப்படியே ஆரம்பிக்க வேண்டியது தான் ஒவ்வொன்றா. சும்மா இதுலேயே குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. சால இப்போ இது தேன்பெட்டி வச்சாச்சு. அடுத்தது என்னது, மாடு வாங்கிட்டோம்னா அது ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணோம். அது ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு அடுத்தது வேறு என்னென்னு பார்த்து ஒவ்வொன்றா கொண்டு போகலாம். ஆனால் காலத்தை இது பண்ண வேண்டாம். படப்படன்னு ஆரம்பித்து படப்படன்னு முடிக்க ஆரம்பிக்கணும். ஒரு இதை தொட்டுட்டோம்னா போதும். ஒரு மைல் ஸ்டோன் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா அது அடுத்தடுத்த மைல் ஸ்டோன் நம்ம ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. சரி, எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கீழே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடலாம். இதை கருப்பியும் குஞ்சுங்கள்லாம் கழட்டி விட்டு போட்டு கூட போயிட்டா. இதுங்க மட்டும் பாவம். இங்கே வருங்க, எல்லாம் வரிசையும் இங்கே உட்காந்துருக்காங்க. அது அடுத்தது முட்டைக்கு வந்தாலும் வந்துடும். கருப்பி வரட்டும், பார்ப்போம். சிறுவடை கோழி இல்லாட்டி சேவை யார்ட்டையாச்சும் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணும். ஸோ இங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க 5 6 எத்தனை 3 6 7 பேரும் ஒரு பேட்ச்சு. இது அப்படியே ஒரு பேட்ச்சு. மீதியில் எங்க
மொத்தம் 12 டிக்கெட்டு. இந்த எல்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. வா 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 எல்லாம் வாங்க. கடை 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 கடைன்ட்டு ஓடியா 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 ஓடியா. தாய் விட்டுட்டு போயிடுச்சு. இனிமேல் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம போட்டு வச்சிடலாம். இந்த முட்டையை என்ன பண்ண போகிறேன்னா தூக்கி இங்கே போடலான்னு இருக்கேன். அங்கே வச்சா தானே வந்து தூக்கிட்டு போகுது. வா, ஏன் எல்லாம் வெளியே நிற்கிறீங்க? வாங்க வாடா. வா 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 வா. வெளியே போனால் தான் இவங்களாம் வரும். ஓடு 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 ஓடு. போ போ போ. நீங்கள் பார்த்துங்கண்ணா எல்லாம் அப்படி அப்படி போயிடுதுங்க. ஒரு 4 நாள் லேட்டாக சாத்தினது போதும், எல்லாம் அப்படி அப்படி போயிடுறாங்க. பிடிச்சி எல்லாத்தையும் சாத்தி விட வேண்டியதான். ஓடுங்க 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 ஓடுங்க, எல்லாம் உள்ளே ஓடுங்க. போங்க. நீங்கள் அவ்வளோட குஞ்சுக்காண்ணா அந்த சிறுவிடை ஒன்று இருந்துச்சு, அது மட்டும் தனியாக உள்ளார போகுது. அப்படின்னா அதோட இது எங்கே போச்சு? போயிடுச்சா உள்ளார? போ போ வா. ஓடு 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 ஓடு. போங்க. அது கூடயே தானே சுற்றும். ஆளை காணாமே. ஒரே நிமிஷம், கையில் குச்சி எடுத்தால் தான் வேலைக்கு ஆகும். அதாவது இந்த பெரிய கோழி குஞ்சுங்கள்லாம் பிரித்து விட்டு போனது, இப்போ அவங்கள அடைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஏய், இதுங்க 2 தானாக உள்ளே போயிடுச்சா? பரவாயில்லையே, மாஷா அல்லா. அழகாக உள்ளே போயிடுச்சு. 1 2 3 4. ஆ, அதோட குஞ்சு மட்டும் காணாமே. அது இருக்கு இருக்கு இருக்கு, பக்கத்தில் தான் மேயுது. அதா இருக்கு இருக்கு இருக்கு. ஆடங்கப்பா, இவன் தான் இந்த வேலையை பார்க்குறதா? ஆட பிளாடிஃபுல். நான் நாயக்க சொல்லிகிட்டு இருக்கேன். இவன் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். நேராக சட்டிக்குள்ளே கொண்டு போய் மண்டை விட்றான் பார்த்தீங்களா? டேய், எதிரி வேறு எங்கேயும் இல்லைடா, நீ தானே அது. முதல்ல சரி பண்ணுறவா. அந்த திருட்டு பைய வேறு யாரும் இல்லை, இந்த தான். நல்லா கோழி வச்சு இந்த முட்டை எல்லாத்தையும் ஆட்டை போட்டு இவன் தான் அடிச்சிருக்காங்க. இவன் ஃபியான்சியை ரெடி பண்ணுறதுக்கு இருந்த முட்டை எல்லாத்தையும் காலி பண்ணியிருந்துருக்கான். பிளாடி. ஆக இப்போ என்ன பண்ணோம்னா, அந்த முட்டை வச்சுருக்க பானையை ஸ்டாண்டில் மாற்றிடலான் இருக்கேன். முட்டை எப்படி எடுப்பான் பார்ப்போமே. இப்போ எப்படி எடுப்பான்னு பார்க்கலாம். பிளட்டி ஃபுல். நான் பாவம் கீழ் வீட்டு நாயே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் பண்ணுறதெல்லாம் நம்ம வீட்டு புள்ள. அங்கே போய் அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? ஆயவா, இப்படி பண்ணால் பொழப்பு கெட்டு போயிடும்டா, பொழப்பு கெட்டு போயிடும்.